ஷலோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம். என்னோடு தொடர்பில் உள்ள ஒரு சில தேவ மனிதர்களை ஜூம் மூலமாக அழைத்து இந்த காலங்களில் தேவ ராஜ்யத்தை பற்றியும் தேவ ராஜ்யத்தின் இதயமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பற்றியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். அவற்றில் ஒரு பகுதியாகிய பரமண்டல ஜெபத்தை பற்றிய கண்ணோட்டத்தை நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நன்றி. இந்த பைபிள் இருக்குல்ல எல்லார்ட்டையும் கையில, இயேசுவோட ஒரே முக்கியமான நோக்கமா இருந்தது மக்களை தேவராஜ்யத்துக்கு அழைப்பது. அப்ப இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லார்ட்டையும். இது என்ன அப்படின்னு ஒரு 5 காரியத்துல சொல்ல போறேன். உங்களுக்கு இனிமே வேதம் வாசிக்கும் போது இன்னும் ரொம்ப அருமையா சுவையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 66 புத்தகங்கள். முதலாவது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், முதலாவதுன்னு போட்டுக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேதாகமம் ஒரு ராஜாவை பற்றியது. இந்த பைபிள் ஒரு ராஜாவை பற்றியது. நம்மள பல, நீங்களோ நானா கூட இருக்கலாம், நம்ம பிறந்து வளர்ந்தது எப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறந்து வளர்ந்திருக்கோம்? நம்மள பெரும்பாலானவங்க எல்லாருமே சொல்லலாம் ஜனநாயகத்துல பிறந்து வளர்ந்தவங்க. ஆனா ஜனநாயகத்துல யார் இல்ல? ஒரு ராஜா இல்ல. ஒரு ராஜா என்பது ஒரு ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அல்லதானே, பிரைம் மினிஸ்டரோ பிரசிடண்டோ அல்லதானே. நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா தெரிஞ்சது என்னது? ஜனாதிபதி பிரதம மந்திரி, ஜனாதிபதி பிரதம மந்திரி, ஜனாதிபதி பிரதம மந்திரி. ஆனா இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் ஒரு ஜனாதிபதியை பற்றியது அல்ல. இது ஒரு ராஜாவை பற்றியது. ஒரு ராஜா என்பவர் ஜனாதிபதி அல்ல. சொல்லுங்க, ஒரு ராஜா என்பவர் ஜனாதிபதி அல்ல. அவர் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முற்றிலும் எதிர்மறையானவர். அது சரிதானே நான் சொல்றது? ஆகவே நீங்க வேதத்தை திறக்கும் போது உங்களுக்கு அறிமுகமான அரசியல்வாதியையும் அரசியல் அமைப்பையும் இதுக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. அதை நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஒரு ராஜாவையும் அவருடைய அரசாட்சியையும் தான் நீங்க இதுல காணலாம். இது முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம். இந்த வேதாகமம் ஒரு ராஜாவை பற்றியது. இப்ப உங்களுக்கு இனிமே வசனங்கள்லாம் பொருந்துதா? இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? இப்பதான் சொன்னீங்களே, ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்க. ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தாலே அது யாரை பற்றியதாயிரும்? ராஜாவை பற்றியதாயிரும். இனிமே வேதத்துல எந்த ஒரு வசனம் நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒரு ராஜாவை பற்றியது என்ற கண்ணோட்டத்துல நீங்க பார்க்க முடியும். முதலாவது. ரெண்டாவது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேதாகமம் ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. முதல்ல ஒரு ராஜாவை பற்றியது, இப்போ ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு பிள்ளைகள் இருந்தா அவங்களை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? அரச குடும்பம், வாரிசுகள், இளவரசர்கள், இளவரசி அப்படின்னு அவங்கள மொத்தமா சொல்றது என்ன? ராஜாவின் குடும்பம், அரச குடும்பம். இப்ப உங்க பக்கத்துல அமர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த அரச குடும்பத்துல ஒருத்தரா இருக்காங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜாவை வணங்குகிற ஒரு குடிமக்கள் பற்றியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ராஜாவுக்கான, அந்த ராஜாவின் பிள்ளைகளை பற்றியது. நீங்க அந்த அரச குடும்பத்துக்குரியவங்க என்பதை பற்றி. இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? நான் ராஜ்யத்தை பிரசங்கிக்கவே வந்தேன் என்று சொன்னா, அவர் பிரசங்கிக்கிறதுல ராஜா தெரிகிறாரா? இப்ப ரெண்டாவது, அரச குடும்பம் தெரியுதா? அதன் பிள்ளைகளை பற்றி தெரியுதா? என்னங்க? மூன்றாவது, வேதாகமம் ஒரு ராஜ்யத்தை பற்றியது. ராஜா, ராஜாவின் பிள்ளைகள் அரச குடும்பம்,
இப்ப ஒரு ராஜ்யத்தை பற்றியது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியமான சொல்லு. அதனால இயேசு சொன்ன உவமை எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கும்? ராஜ்யம். ராஜ்யம்னு சொன்னோன்னா அது ஒரு மதம்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் வேதாயத்தை எதா பாக்குறாங்க? மத புத்தகமா பாக்குறாங்க. கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம கிறிஸ்தவ மதம்னு ஏன் மாற்றி வச்சிருக்கோம்? ராஜ்யம்னு சொல்லும் போது அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு நாடு. ஒரு நாடு. ராஜ்யம்னு சொல்லும் போது என்னது? ஒரு நாடு. ஒன் கண்ட்ரி. இப்ப சொல்லுங்க, ராஜா வேதத்துல வாசிக்கும் போது ராஜா, ராஜ பிள்ளைகள், அரசு குடும்பம், ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்துல ஒரு நாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல இருக்கிற சொற்கள் எல்லாம் என்ன சொற்களா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு மத சொற்களா, இல்ல ஒரு நாட்டை பற்றியது? ஆனால் ராஜரீகம், அதுல இருக்க சொற்கள் எல்லாம் என்ன சொற்கள்? ராஜ்யத்தின் சொற்கள். கிங்டம் வேர்ட்ஸ், கிங்டம் டேர்ம்ஸ். அதனாலதான் மக்களுக்கு இயேசு போதிக்கும் போது ஏன் புரியலனா, அவங்களுக்கு ராஜா என்ற ஒரு விஷயம் தெரியா, ராஜ்யம் என்ற விஷயம் தெரியாது, அரச குடும்பம் தெரியாது. அதனால இயேசு பேசுற விஷயங்கள் ராஜ்யம் தான் அவங்களால புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அதுலயே ஊறி போய் ஊறி போய் ஊறி போய் ஊறி போய் இருக்கனால அவங்களுக்கு ராஜ்யம், ராஜா, அரச குடும்பம் புரியுது. அதனாலதான் நாம கூட இன்னைக்கு இந்த வேதத்துல இருக்க உண்மைகளை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த காலத்துல இருந்தே ஜனநாயகம், ஒருவித அரசியல். எந்த அரசியல்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஜனநாயகத்துக்குரிய அரசியல் முறைமையில இருக்கிறனால கிங்டம் புரிய மாட்டேன். நாலாவது, வேதாகமம் ஒரு அரசாங்கத்தை பற்றியது. கவர்னன்ஸ். இந்த விஷயம் தெரியாதனாலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று பலர் இருக்காங்கல்ல, அவங்க இன்னுமே சுகமடையாம இருக்காங்க. சரீரத்தில் தரித்திரத்துல வாழ்றாங்க, வியாதியில இருக்காங்க, விடுதலை பெறாம இருக்காங்க. அதனால்தான் இயேசு ராஜாவை பற்றி, ராஜ்யத்தை பற்றி பேசும்போது, ராஜாவை பற்றி பேசும்போது, அரச உரிமையை பற்றி பேசும்போது அந்த அந்த உணர்விலேயே அவர் வாழ்றனால அவர் அந்த விடுதலையில இருந்தாரு. அவர் செழிப்பா இருந்தாரு, தரித்திரரா இருக்கல்ல, வியாதியில இருக்கல்ல. அவர்கிட்ட எல்லாமே எப்படி இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படி கொடுக்க வந்தேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜ்யத்தின் விடுதலையையும் சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் போகும்போது ஜனங்கள் அற்புதங்களையும் சுகத்தையும் பெறாங்க. ஏன்னா ஜனங்கள் ஏன் நிலையான சுகத்தையும் செழுமையையும் விடுதலையும் பெற முடியலன்னா, திரும்பி சொல்றேன், இதை அணுகும் போது என்ன கண்ணோட்டத்துல எல்லாரும் அணுகிறோம்? இது நான் இப்ப சொல்ற வரைக்கும் நீங்க என்ன கண்ணோட்டத்துல பெரும்பாலும் பாக்குறீங்க? இத ஒரு மத நூலா தானே பாக்குறீங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து, பிறந்ததுல இருந்து, வளர்ந்ததுல இருந்து நமக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு புத்தகம் இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு புத்தகம் என்று நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அணுகும் போது மத புத்தகமா பாக்குறோம். இத வாசிக்கும் போது ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யம் ஒரு ராஜாவால ஆளப்படுது அப்படின்னு தெரியும் போது, ராஜ்யத்தின் மகத்துவம் தெரியும் போது, ஒரு நாடுன்னு சொல்றேன்ல, அந்த நாட்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட விடுதலை சுகம் இருக்கும் என்பதை அறியும் போதுதான் அவங்க நிஜமான சுகத்தையும் விடுதலையும் பெற முடியும். மத புத்தகமா பாக்குற வரைக்கும் அதுல முழுமை. ஏன்னா அதுல அரசியல் அமைப்பு சட்டம் தெரியணுமே. ராஜ்யம் தெரிந்தாதான், அதன் அரசு தெரிந்தாதான் அரசியல் அமைப்பு சட்டம் தெரியும். கான்ஸ்டிடியூஷன்ல
அப்பதான் அவங்க சட்டப்பூர்வ உரிமைகளை அறிந்து ஜெபிப்பாங்க, அற்புதங்களை அனுபவிப்பாங்க. இருக்கிற நன்மை என்ன சொல்லுங்க பாப்போம் அரசியலமைப்பு சட்டத்துல? அதுதான் ஃபைனல் அண்ணா. அதை மாத்த முடியாது. அதை வச்சுதான் மற்ற எல்லா சட்டங்களையும் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அப்ப ராஜாவின் குடும்பம் அரச குடும்பம், ராஜ்யம். நாலாவது என்னது? அந்த ராஜ்யத்துக்கு ஒரு அரசு முறை இருக்கு. அந்த அரசு முறைய மதமா பார்க்காம அரசு முறைமையா பார்த்தா தான் அந்த அரச உரிமைகளை, சட்டத்தை நீங்க அறியும் போது நீங்கள் விடுதலையில நிஜமா வாழ முடியும். ஒத்து போகுதா? புரியுதா? பைபிளை இப்ப பாக்குற கண்ணோட்டம் மாறுதா? பரிசுத்த வேதாகமத்தை. அஞ்சாவது, வேதாகமம் ஒரு குடியேற்ற திட்டத்தை பற்றியது. வேதாகமம் ஒரு குடியேற்ற திட்டத்தை பற்றியது. காலனைசேஷன் ப்ராஜெக்ட். இதுல சொல்லப்பட்டது என்னது? காலனைசேஷன் ப்ராஜெக்ட். அது எப்படி உங்களுக்கு புரியும் சொல்லுங்க. நான் சொன்ன அந்த நாளையும் வச்சு அஞ்சாவது எப்படி சொல்லுவீங்க? நீங்களே சொல்ல பாருங்க. நான் பாக்குறேன், நாம எந்த ராஜாவினுடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்றத நாங்க அறிஞ்சு விட்டுங்க. நாங்க அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டு போய் மற்ற இடங்கள்லையும், அந்த ராஜ்யம் போகாத இடங்கள்லையும் போய் அதை ஸ்தாபிச்சு அவங்களையும் அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தி கொள்ற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு. காலனைசேஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் என்ற சிஸ்டம்ல இருந்தா காலனைசேஷன் இருக்குமா? கிங்ஷிப் இருந்துச்சுன்னா, கிங்டம் இருந்துச்சுன்னா இருக்கும். ராஜ்யங்கள் தான் குடியேற்றத்தை நடப்பிக்க முடியும். அது ஒரு ராஜாவின் ஆட்சி முறையில வெளிநாட்டுலயும் அவங்க ராஜ்யத்தை விரிவாக்குகிற வெளிநிலங்கள், அவங்க ராஜ்யத்தை விரிவாக்குகிற ஒரு விஷயம். ஏன்னா ராஜ்யத்தை குறித்து ஒரு தொலைதூர பார்வை. ஏன்னா ஒரு காலனித்துவம் வரும்போது ஒரு அரசர் தன்னுடைய அரசின் எல்லையை தாண்டி, குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு புதிய தேசத்தில் தன் கலாச்சாரத்தையும் சட்டத்தையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்துகிறார். உங்களுடைய ராஜ்யம் வருவதா? இப்ப இந்த பரமண்டல ஜெபத்தை பத்தி போன முறை நாம பார்த்தத திரும்பவும் சற்று ஞாபகப்படுத்தி, இந்த பரமண்டல ஜெபத்தை இயேசு நமக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன கண்ணோட்டத்துல அதை கற்றுக் கொடுத்தாரோ அந்த கண்ணோட்டத்துல நானும் நீங்களும் அறியணும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த 5 இந்த பிரேயருக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. டக்குன்னு லைட் பட்டிருக்கணுமே உங்களுக்கு உடனே. ராஜா இருக்காரா? அரச குடும்பம், ராஜ்யம், அரசமைப்பு, காலனித்துவம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த ஜட்ஜ பார்த்து என்ன சொல்லுவாங்க? போய் பாத்தீங்களா என்னென்ன பதங்கள்? யாரும் பாத்தீங்களா தேடி என்னென்ன பதங்கள் அப்படி? அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? யோர் ஹானர். ஒரு காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க யோர் லார்ட்ஷிப், இல்லாட்டி மை லார்ட். இந்த வேர்ட் பயன்படுத்துவாங்க தானே? பாரு, இந்த பிரேயர்ல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? ராஜாக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு ராஜ்யத்தின் ராஜாவுக்கு யோர் மேஜஸ்டி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிச்சு கொள்ளணும் நீங்க. அங்க யோர் ஹானர், இங்க யோர் மேஜஸ்டி. ஒரு முதன்மையான ஒரு ராஜாவை நேருக்கு நேர் பார்க்கும் போது, இல்லாட்டி அவருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது, பேசும்போது இததான் முதல்ல போடணும். மை டியர் கிங் அப்படியெல்லாம் போட முடியாது. படிச்சிருப்பீங்களா ஸ்கூல் டேஸ் காலங்கள்ல இப்படி எழுதணும் லெட்டர். அது டிராஃப்ட் பண்ற விதம் இருக்கு. ஒரு கிங்குக்கு சொல்லும் போது யோர் மேஜஸ்டின்னு சொல்லுவாங்க. அதே அந்த குடும்பத்துல, கிங்கோட குடும்பத்துல இருக்கிற ராஜரிக குடும்பம் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொன்னோம்? அரச குடும்பம். அந்த குடும்பத்தினரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது ராஜாக்கு ராணிக்கு அடுத்தபடியா இருக்கிற பிரின்ஸோ
பிரின்சஸ பத்தி பேசும்போது யோர் ராயல் ஹைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்கும்போது சொல்லுங்க பாப்பா ஈஸியா, ரோமன் கத்தோலிக் மதத்துல போப்ப பார்த்து என்ன சொல்லுவாங்க? மை லார்டுன்னு சொல்லுவாங்களா, யோர் மேஜஸ்டின்னு சொல்லுவாங்களா? அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? யோர் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த போப்புக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சொல்லும் போது, இப்ப மத குருக்கள் யோர் எமினன்ஸ்னு சொல்லுவாங்க. இதே ஜனாதிபதியையும் பிரைம் மினிஸ்டரையும் பார்த்து என்ன சொல்ல மாட்டோம்? யோர் மேஜஸ்டி சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம் தானே? யோர் மேஜஸ்டி, யோர் ஹைனஸ் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து ராஜரீகம் கிடையாது, அது ஜனநாயகம், அது டெமோக்ரஸி. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க கஜனன்? பிரசிடன்ட்க்கு என்ன சொல்லுவோம்? யுவர் எக்ஸலன்ஸ், மிஸ்டர் பிரசிடன்ட்னு சொல்லுவோம், இல்லாட்டி மேடம் பிரசிடன்ட்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர், அமைச்சரவுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம்? கஜனன் சொன்ன மாதிரி யோர் எக்ஸலன்சி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிரேயர்ல இந்த மாதிரி அந்த நிலைக்கான சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா? இந்த பிரேயர்ல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா ஸ்டார்டிங்ல அது அது என்ன இங்கிலீஷ்ல யாருக்கு சொன்ன மாதிரி நான் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு? இப்போ ஒரு நிலையில இருக்கிறவருக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், யோர் ஹோலினஸ். போப்புக்கு உம்முடைய நாமம். இப்ப அதை நாம எப்படி நினைச்சிருக்கோம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதானா? அதை இவ்வளவு காலம் இவ்வளவு என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அந்த வசனத்தை பரிசுத்தப்படும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா? ஆனா இங்க என்ன சொல்றாரு ஜீசஸ்? அந்த பிரேயர்ல வைக்கும்போது சொல்றாரு யோர் ஹோலினஸ். அது கீழே பார்க்கலாம் வேற என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராஜ்யம்னு வந்தனால என்ன வரணும்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? அவரை யாரா பாக்குறாரு? ராஜா. ராஜானா என்ன என்ன வேர்ட்? சுவைகார்த்திக் சொல்லுங்க. யோர் மேஜஸ்டி. யோர் மேஜஸ்டி. அந்த பிரேயரை பத்தி நாம பார்க்க போறோம். முதலாவது அந்த பரமண்டல ஜெபத்துல அவர் சொல்றாரு அவர் ஃபாதர், ஹபா. அன்னைக்கு அரபிக் மொழியில என்னது? ஹபா. ஒரு ராஜரீக பார்வையை கொடுக்கிறாரு. அந்த ராஜரீக பார்வையில மகனுக்குரிய நெருக்கத்தை அங்க எப்போதுமே நாம உணர்ந்திருக்கணும். பிதாவோடு பேசும்போது என்ற இடத்துல ஹபா பிதாவே, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே. அப்பா என்ற நெருக்கம் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அன்பான தந்தை, மிக நெருக்கமான ஒரு அழைப்ப ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாட்ட பேசுற மாதிரி அழைப்ப இயேசு சொல்றாரு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி. அப்பா, டாடி. நெருக்கமா நீங்க என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட கிட்ட சேரும்போது ஒரு அப்பாவோட ஒரு புள்ள நெருங்குறது போல உரிமையோட நீங்க கூப்பிடலாம். அப்படிதான் அந்த ஜெபத்தை நீங்க சொல்லும் போது நெருங்கணும்னு சொல்றாருங்களா? ஏத்துக்கொள்ள முடியுதா? ஒரு மனிதன் பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை பார்த்து, கடவுளை பார்த்து ஹப்பா என்று கூப்பிடுகிற, அகில உலகையே படைத்த, பிரபஞ்சத்தையே படைத்த சிருஷ்டிகரை பார்த்து, கடவுளை பார்த்து ஹபா என்று கூப்பிடுகிற உரிமை உனக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம மூத்த சகோதரன் நமக்கு சொல்லித்தர. இப்ப நாங்க அவர்கிட்ட நெருங்கும் போதே அப்பா மகன் என்ற உறவுலதான் நெருங்கணும். இதுதான் எல்லாத்துக்குமான மூலாஸ்திபார். அது முதல்ல புரியுதா? பிரபஞ்சத்தின் மகாராஜாவை நீங்க எப்படி கூப்பிடலாமா? அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு மகனுக்குரிய உரிமையை, நெருக்கத்தையும் நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னு இயேசு நமக்கு சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்க உணர்றீங்களா அத? ரெண்டாவது வரி என்னது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. மேல் வசனத்துல சொன்ன மகனுக்கான ஒரு
நெருக்கத்தை, உறவை பத்தி சொன்னேன்ல அது. ரெண்டாவது என்னன்னா உன்னத மரியாதை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அண்ட சராசரங்களை ஆளும் பேரரசருக்கு நாம் கொடுக்கும், அவரை பார்த்து நாம் சொல்லும் யோர் ஹோலினஸ் அல்லது யோர் மெஜஸ்டி, உன்னத மரியாதையும் பயபக்தியுமாக. அது ரெண்டாவது சொல்றாரு. தேவ பயம் அப்படின்னா என்னன்னு புரியுதா? இயேசுவுக்கு இருந்துச்சுல தேவ பயம். ஆதாமுக்கு இருந்த பயம் அல்ல, ஐயோ பயந்து போயிருந்தது, அந்த பயம் இல்ல. அது இயேசுவுக்கு உகந்த வாசனையா இருந்துச்சா, கர்த்தருக்கு ஏற்ற பயம். ஆனா அந்த வரியில சொல்லும் போது மகாராஜா என்ற ராஜரீக மரியாதையை, த கிங், ஒரு பெரும் பேரரசரின் அவையில போய் நாம இருக்கும்போது அதுக்கு பேர் ராயல் கோர்ட்னு சொல்லுவோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது சம் புரோட்டோகால்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் அவங்கள கூப்பிடணும்னு இருக்கு, அப்படிதான் உணரணும். ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படும் அத்தனை உன்னத மரியாதைகளும் இருக்குல்ல, அதுக்கு சொல்லுவோம் மேஜஸ்டிக் ஹானரிஃபிக்ஸ். இங்கிலீஷ் வேர்ட் தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவோம்னா மாட்சிமை மிக்க மரியாதை கூடிய சொற்கள். அது ராஜரீக மரியாதையான சொற்கள். இல்ல ராயல் கோர்ட்ல போயிட்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களால அதை கற்பனை செய்து பார்க்க முடியுதா? அப்பா மடியில கிரீடம் தரித்திருக்க அப்பா கிட்ட போய் ஒரு பிள்ளையா உட்கார்ந்து கிரீடத்தை பிடிச்சு பாக்குறேன். ஆனா ஒரு முதிர்ந்த குமாரனா அந்த ஜெபத்தை சொல்லும் போது ராஜ்யத்தின் சாதாரண ஒரு குடிமகன்களா மாத்திரம் நாம் இந்த ஜெபத்தை செய்யல, இந்த பூமியை ஆளும்படிக்கு நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் தங்களை ஆளும் மகாராஜாவை, கிங் ஆஃப் கிங்ஸ் இடம் பேசுகிற ஒரு ஜெபமா இருக்கு. சரியா பேலன்ஸ் பண்றாரு ஜீசஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கிங்டம்ல இருக்க விஷயம். அவர் நமக்கு கிங் ஆஃப் கிங்ஸா இருக்காரு. உங்க பிதா யாரு, அவர்கிட்ட ஜெபிக்கும் போது என்ன உறவின் முறையோடு கூடிய அணுகுமுறை உங்களுக்கு இருக்கணும். அப்படி நம்ம நிறைய சர்வீஸா இருக்கட்டும், பிரேயர் டைமா இருக்கட்டும், எல்லாமே மீனிங்லெஸ்ஸா ஆக்குற மாதிரி இருக்குதா என்று பாருங்க. இயேசு காண்பித்தது. ஆதிகாமத்துல தேவன் நம்ம படைச்ச போது ஒரு சாதாரண மனிதனா நபரா நம்மளை படைக்கல. அது நீங்க நம்புறீங்கல்ல, போன முறை நான் சொன்னேன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். அப்படிதான் இருக்கு 1:26. நீங்க என்ன இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தீங்க? அவர்கள் பூமியை ஆண்டு கொள்ளட்டும் அப்படிதான் நினைச்சீங்க இல்லையா? ஆனா அங்க என்ன இருக்கு? பூமின்னு இருக்கா, என்னன்னு இருக்கு? அனைத்தையும், பூமி அனைத்தையும், பூமி அனைத்தையும் ஆளும்படி ராஜாக்களை சிருஷ்டித்தார். இவ்வளவு நாள் உங்க மனசுல பூமியை ஆளக்கடவுன்னு சொன்னோன்னு என்ன பிக்சர் வந்துச்சு? இப்ப பாருங்க, பூமி அனைத்தையும் சொன்னோன்னு உங்க மைண்ட்ல என்ன பிக்சர் வருது? இமேஜினேஷன் வித்தியாசப்படுதா ரெண்டுக்கும்? அப்ப அந்த பூமி அனைத்திலும் யார் இருப்பாங்களா? ராஜாக்கள் இருப்பாங்களா? இப்ப பூமி அனைத்திலும் ராஜாக்களை அவர் சிருஷ்டித்தபடினால் அவர்தான் ராஜாக்களுக்கான ராஜா, ராஜாதி ராஜா. அப்ப பூமியின் ராஜாக்கள் யார்? அந்த வசனத்தின்படி பூமி அனைத்தையும் ஆளக்கடவார்கள். அப்படின்னா ராஜாக்கள் யார்? நாம. ரோட்ல போகும்போது தேவகுமாரனாகிய ராஜாவா நீங்க நடந்து போகணும்ல. சுகம் அளிக்கும் போது, விடுதலை கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த காலத்துல தன்னுடைய ஆட்சி பரப்புல அவருடைய ஆதிக்கம் உள்ள இடங்கள்ல அந்த காலத்துல ராஜாக்கள் சிலைகளை செய்து என்ன பண்ணுவாங்க? நிறுவுவாங்க. அவருக்கு சொந்தமான அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல நிறுவுவாரு. அதுல அடையாளம் என்னன்னா, இது என்னுடைய டெரிட்டோரி, என்னுடைய எல்லை,
என்னுடைய ஆளுகை. இதுதான் அதுல அடையாளம். அதுபோல தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்து, ஒரு எல்லை பரப்பை சிருஷ்டித்து, தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் உங்களை என்னை சிருஷ்டித்து, பரலோகத்தின் மகாராஜா சிலையா இல்ல, ஒரு உயிருள்ள பிரதிநிதிகளாக இந்த பூமியில நம்மள வாழ வச்சிருக்காரு. அவருடைய சித்தத்தின்படி இந்த படைப்பை பராமரித்து ஆளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம இந்த பூமியை ஆளும்படி அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள். அதனாலதான் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மேல் இறங்கினார். அது ஏதோ ஒரு அற்புத அடையாளங்களை மாத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல. அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி அடைகிறான்னா அவன் தன்னுடைய நிலையை அறிகிறான், தான் தேவகுமாரனாகிய ராஜா என்று உணர்வு அந்நிய பாஷை பேசும்போது வருது. திருவிருந்து எடுக்கும் போதும் அதே உணர்வு வருது, நான் அரச குடும்பத்துக்குரியவன், ராஜபோஜனம். அந்த அர்த்தத்துல நான் என்ன சொன்னேன், ஒரு ராஜா தன்னுடைய ஆட்சி இருக்க இடத்துல தான் சிலைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்து வைப்பாராம். அது அவருடைய எல்லை ஆட்சி. அங்க தன்னுடைய கலாச்சாரம் காரியங்கள் தான் நடக்குது. அதே மாதிரி தேவன் அவர் சாயலாய் ரூபத்தில் படைத்து இந்த பூமியில என்னையும் உங்களையும் வச்சாரு உயிருள்ள பிரதிநிதிகளாக. சிலையே அந்த அளவுக்கு அத்தாரிட்டி, ஆனர், ரெஸ்பெக்ட் இருக்குன்னா அப்ப நமக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட், ஆனர் இருக்கணும். அதனாலதான் இயேசு வரும்போது லேகியோன் சத்தம் போடுது, நீ தேவனுடைய குமாரன். அது பாக்குற ஸ்பிரிட்டுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு. அந்த அர்த்தத்துலதான் மனிதர்கள் தேவனுடைய அரசாட்சியை பிரதிபலிக்கும் ராஜரீக பொறுப்பை பெற்றுள்ளோம் நானும் நீங்களும். முதலாவது என்ன பார்த்துட்டோம், பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு குடிமகன் ஒரு நாட்டுல ஒரு சிறிதனா இருக்கான், அவன் ராஜாவை பார்த்தா என்ன பேசுவான்? இப்ப உதாரணத்துக்கு எடுப்போமே, நம்ம ஜனாதிபதியை பார்த்தா நம்ம மக்கள் ஓடி போய் என்ன பேசுவாங்க? பெட்டா பக்கம், டி நகர் பக்கம் பேட்டி எடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த இருக்கிற குறைகளை பேசுவாங்க. என்ன குறை? ரோடு போட்டுட்டாங்க, தங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க, மனு கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க முதலாவது தங்களுக்கு என்ன தேவை. சாதாரண ஒரு குடிமகன் என்ன பேசுவான்னா, உணவு வேணும், எனக்கு உடை வேணும், அது மட்டும்தான் கேட்பான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை கொடுப்போம் என்று சாதாரணவங்க மாதிரி நீங்க கேட்காதீங்க. எல்லாம் பாருங்க எவ்வளவு கனெக்ட் ஆகுதுல்ல. ஆனா ஒரு பிரதிநிதியா இருக்கிற அரசன் அவன் பேரரசரை பார்க்கும்போது, மகாராஜாவை பார்க்கும்போது அங்க அவர் பேசுறதும் இவங்க பேசுறதும் ஒன்னா இருக்குமா? இருக்காது. அங்க அவர் என்னத்தை பத்தி பேசுவாரு? ராஜ்யத்தின் நிர்வாகத்தை பத்தி பேசுவார், சட்ட ஒழுங்கு மற்றும் பேரரசின் சித்தம் பற்றி பேசுவார், அரச கட்டளையை பற்றி பேசுவார். அதனாலதான் இந்த ஜெபத்துல அரச கட்டளையும் ராஜ்யத்தின் ஒழுங்குமுறையும் பேரரசின் சித்தமும் இதுல பேசப்பட்டிருக்கு. பரமண்டல ஜெபம் இந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியுதான்னு கேக்குது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது ஒரு அரசன் போய், ஒரு மகாராஜாட்ட ஒரு பேரரசன்ட்ட ஒரு ராஜ்யத்தின் அரசன் போயிட்டு இத பேசுறாரு. முதல்ல அவர்கிட்ட பேசும்போது அப்பா மகன் உறவுல நெருங்குறோம். அப்புறம் அவர் மகாராஜா, பேரரசன், நான் ராஜாவா இருக்கிறேன். அவர்கிட்ட போயிட்டு நான் இப்ப பேசுறேன். பேசும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? யோர் ஹோலினஸ், யோர் மேஜஸ்டி அப்படின்னு பேச சொல்ற. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, யோர் கிங்டம் கம். இது பேரரசின் விரிவாக்கம். முதல்ல என்ன நம்ம நோட் பண்ணோம்? ராஜரீக பார்வையில மகனுக்குரிய நெருக்கம் பார்த்தோம். அப்பா
அப்படின்னு பார்க்கும்போது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னத மரியாதை. மூன்றாவது என்னன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அது பேரரசின் விரிவாக்கம். கிங் போயிட்டு சொல்றாரு, நீங்க என்ன இந்த பூமி அனைத்தையும் ஆளும்படிக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, உங்க பேரரசு உங்க ஆட்சியில நான் ராஜாவா இருக்கிற இடத்துல வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரரசின் பிரகடனத்தை படுத்துறாரு. அதுக்கு பேரரசின் பிரகடனம். உங்க பேரரசு வரட்டும், ராஜ்யம் விரிவாகட்டும் அப்படின்னு மூணாவது விஷயத்த சொல்றாரு ஜீசஸ். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, your will be done. இது அரச கட்டளையை நிலைநாட்டல். நாலாவது, ஒரு மகாராஜாவின் ராஜரீக பார்வை, அந்த அரச கட்டளை இருக்கிற மகாராஜாவின் அரச கட்டளை, ராயல் டிகிரின்னு சொல்லுவோம். அதனாலதான் சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ராஃபட்டிக் டெலிவரன்ஸ் மினிஸ்டர் ஐ டிக்ளேர் அண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்க. அரச கட்டளையில இந்த பூமியில ஒரு ராஜாவாக நின்று அந்த அரச கட்டளையை நிலைநாட்டுவது, ஒரு மகாராஜாவின் அரச கட்டளையை நான் நிலைநாட்டுவேன், நிலைநாட்டுறதோட நான் கீழ்ப்படுகிறேன் என்பது தான் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அது ராஜரீக பராமரிப்பு. ஒரு மகனாகவும் ஒரு ராஜாவாகவும் மகாராஜாவிடம் பேசுறீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று நாங்க அடிமைகளை போல யோசிக்கல, கவலைப்படல. அதான் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எங்களை பராமரிக்கிற ஒரு மகாராஜா நீங்க இருக்கீங்க, அது எங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குது. Provide divine provision and supply throughout the kingdom. மேலும் ராஜ்யம் முழுவதும் உங்க பராமரிப்பும் உங்க தெய்வீக பரிபூர்ணமும் எங்க எல்லையெல்லாம் பாய்ந்து செல்லட்டும் அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட என்ன சொல்றோம்னா, உங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் வரட்டும். அடுத்தது என்னது? அங்க ப்ரொவிஷன்ஸ் பாய்ந்தோடட்டும். இங்க என்ன அடுத்தது சொல்றாருன்னா, எங்களுடைய கடன்களை மன்னியும், நாங்களும் எங்கள் கடன் பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோம். இப்ப பாருங்க, எங்க கடன்களை மன்னிக்கும் போது எங்களுக்கு ஒரு சமாதானம் வருது. மத்தவங்க கடன்களை நாங்க மன்னிக்கும் போதும் என்ன நடக்குது? சமாதானம் வரும். அப்ப இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா, ராஜ்யத்தின் சமாதானத்தை நிலைநாட்டுதல். ஒரு ராஜரீகம் இருந்தா அந்த ராஜரீகத்துல என்ன இருக்கணும்? ராஜ்யத்துல சமாதானம் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல கடன்களை மன்னியும் அப்படின்னு சொல்றது என்பது ராஜ்யத்தின் உள்ளமைப்புல சமாதானம் இருக்கணும். ஒரு ராஜாவாக மன்னிப்பையும் நீதியை நிலைநாட்டுங்க. ஒரு ராஜா கேட்பார்ல மகாராஜாக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே இதா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க? சமாதானத்தை நிலைநாட்டுங்க. அதுதான் அந்த ஜெபம். நாங்க பிறரை மன்னிக்கிறோம், சமாதானத்தை வேண்டி நிக்கிறது, ராஜ்யத்தின் சமாதானம். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு அரசியல் அமைப்பு இருக்குன்னா இல்ல கட்டாயம் என்ன அமைச்சிருக்கும்? பாதுகாப்பு அமைச்சிருக்கும். அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த பூமியை நாங்க ஆளும் ஓட்டத்துல, போற வேகத்துல, போற விதத்துல, அந்த ஃப்ளோல சில சோதனைகள் வருது, சத்துருட சில தீமைகள் வருது. ஒரு ராஜாட சிந்தையில இருந்துதான் ஒரு மகாராஜாட்ட சொல்றாரு, நான் ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சி பண்ற ஃப்ளோல சோதனைகள், சத்துருவின் தீமைகள், இது எல்லாத்துலயும் வெற்றி கொண்டவர்களாக நாங்க காணப்படணும். சோதனைன்னு சொல்லும் போது நாங்க என்ன நினைக்கிறோம்? முன்காலத்துல என்ன நினைப்போம்? அதிகமா இச்சை, அது இது சோதனை. ஆனா ராஜரீக கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இந்த சோதனை எப்படி நான் பாக்குறேன்னா, எங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் சோதனைகளிலிருந்தும் தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். டெரிட்டோரியல் டிஃபென்ஸ பத்தி பேசுறார். ஒரு நாடுன்னு இருந்தா எல்லை பாதுகாப்பு இருக்குல்ல,
அந்த எல்லை பாதுகாப்பை தான் தீமையிலிருந்து சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்பது எங்களுடைய எல்லைக்கு வார சோதனை தீமைகள் இருந்து எங்கள் டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஒரு ராஜா கிட்ட நின்று ராஜ்யத்தின் காரியங்களை பாதுகாப்புக்காக பேசுறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இறுதி வெற்றி சமர்ப்பிப்பது. ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன்ல, இது இறுதி வெற்றியை சமர்ப்பிப்பது. ஒரு ராஜாவின் அரியணைக்கு முன்னால் விழுந்து சாஷ்டாங்கமாய் வணங்கி சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்து முகம் குப்புற விழுந்து ஜெபத்தை முடிப்பது. ராஜாட்ட பேசிட்டு போகும்போது ஒரு ராஜா எப்படி பேசுவாரு? அவர் மகனா இருந்தாலும் மகாராஜாட்ட பேசும்போது அவர் இருக்கிற ராயல் கோர்ட்ல பவு பண்ணிட்டு தான் போவார்ல. எல்லா கிரீடங்களையும் உங்களுக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறேன். அந்த பிரேயருடைய பிக்சர் உங்களுக்கு அலைன் ஆயிட்டான்னு கேட்க, இந்த ஜெபத்துடைய விஷயம் உங்களுக்கு பொருந்திட்டான்னு கேட்கிறேன். பரமண்டல ஜெபத்தை பற்றி பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸ் இந்த ஜெபத்துல இயேசு நமக்கு காண்பிக்கிறார். அழகான ஒரு பேலன்ஸ் இந்த ஜெபம் காட்டுது. நம்முடைய தேவர் அணுக முடியாத ஒரு தூரத்துல இருக்கிற ராஜா மட்டுமல்ல, அதே சமயம் அலட்சியமாக நினைக்கக்கூடிய சாதாரண அப்பாவும் அல்ல. இத நமக்கு நினைப்பு. அணுக முடியாத ஒரு தூரத்து ராஜா மட்டும் அல்ல, அணுகலாம், தைரியமா கிட்டி சேரலாம் கிருபா சண்டையில. அதே சமயம் அலட்சியமாக நினைக்கக்கூடிய சாதாரண அப்பாவும். நீங்க சொல்லணும், அவர் ஒரு ராஜரீக தந்தை, தி ராயல் ஃபாதர், தி ராயல் ஃபாதர். பிதாவே அப்பா என்று சொல்லும் போது ஒரு குழந்தைக்குரிய அன்பும் உரிமையும் நமக்கு இருக்கு. அத்தோடு பேலன்ஸா அவர்கிட்ட போய் உம்முடைய ராஜ்யம் மகிமை, என்ன சொல்றோம், ராஜ்யமும் மகிமை உம்முடையதே என்று சொல்லும் போது ஒரு பிரஜைக்குரிய பயபக்தி, ஒரு சிட்டிசனுக்குரிய பயபக்தி, இல்ல மகாராஜாவுக்கு பிரதிநிதியா இருக்கிற ஒரு அரசனுக்குரிய மரியாதை நாம கொடுக்கணும், நமக்கும் கிடைக்குது. ஒரு நாட்டுல மகாராஜா அரியணையில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லும் போது அந்த நாட்டுட பிரதமரோ அல்லது தளபதியோ பயந்து பேச, கனத்தோடு பேச, மரியாதையோடு அந்த இடத்துல இருக்க. ஆனா ராஜாட சின்ன குழந்தை ஓடி அவருடைய கிரீடத்தை தொட்டு அவருடைய மடியில ஏறி அப்பா என்று சொல்லி உட்கார். இயேசு அந்தப்பட்ட உரிமையை தான் நமக்கு பிதா கொடுத்திருக்காரு என்று சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அகில உலகத்தையும் ஆளுகிற மகாராஜா, ஆனா அவர் நமக்கு அப்பாவாக இருக்கு. இததான் பரமண்டல ஜெபத்தை நாம செய்யும் போது உணர்றோம், இயேசு உணர்த்துறார். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தது ராயல் தியாலஜி. வெளிப்படுத்தல வாசிங்க, ஆதிகாமத்துல ஆரம்பிச்சீங்க, வெளிப்படுத்தல பாருங்க முடிக்கும் போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5-6 வாக்கியங்கள். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய கொஞ்சம் உண்மையுள்ள சாட்சியும், அப்புறம் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். மரித்ததுல இருந்து யாருமே பிறந்தது இல்லையா? ஆனா ஒருத்தர் மரித்தோரிலிருந்து முதலாவது பிறந்திருக்காரா? மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். நம்ம எல்லாருக்குமே பிறப்பு இருக்கு, ஏன்னா அவருடைய பிறப்பு தான் நம்ம பிறப்பு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, பாத்தீங்களா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அப்ப அவர் பூமியில இருக்க ராஜாக்களுக்கெல்லாம் அவர் யாரா? ராஜா. அப்படின்னா என்ன? ராஜாதி ராஜா. அப்ப அவர்
ராஜாக்களுக்கெல்லாம் ராஜானா திரும்பவும் கேட்கிறேன், ராஜாக்கள் யார்? நான். கர்த்தாதி கர்த்தர் என்றால் கர்த்தாக்கள் யார்? அதான் நான் உங்ககிட்ட பேசும்போது எப்போதுமே சொல்லுவேன், நம்ம தேவகுமாரர்களாக இருக்கிறது நம்முடைய மையம். ஆனா நம்முடைய பரிபூர்ணம் என்னன்னா, தேவ பிள்ளையாகிய நாம் முதிர்ந்த குமாரர்களா இருக்கு. இந்த மெச்சூர்ட் சன்ஷிப் இருக்கு தானே, அதுதான் நான் சன்ஷிப் லார்ட்ஷிப்னு உங்ககிட்ட அடிக்கடி பேசுறேன். குமாரத்துவம், கர்த்தத்துவம். சரியான கர்த்தத்துவம் எங்கிருந்து வெளிப்படணும்னா நிஜமான குமாரத்துவத்துல. மனிதன் தன்னுடைய வீழ்ச்சியினால தான் ஒரு ராஜா என்ற உன்னத அடையாளத்தை மறந்து போயிட்டான். உலக நன்மை தீமை அறிவினால ஆட்கொள்ளப்பட்டு கவலைகளுக்கு அடிமையாகிட்டான். வெறும் அன்றாட வாழ்க்கையோட கடமைகளுக்காகவே வாழ்கிறவனா, தன் வாழ்க்கைய நோக்கம் இல்லாதவனாக வாழ்க்கைய கொண்டு மாறி போயிட்டான். இயேசு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததுல மெயின் நோக்கம், அதன் மூலம் அடிமையாய் கிடந்த மனிதனை மீண்டும் அரியணையில ஏற்றி, மகனே நீ வெறும் அடிமையோ அல்லது சாதாரண குடிமகனோ அல்ல, நீ ஒரு ராஜா, எழுந்து நில், உன் பரலோக மகாராஜாவோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுவதற்குரிய ஜெபத்தை ஏறிடு, அந்த சிந்தையை தரித்துக்கொள். நம்முடைய துளைந்து போன நம்முடைய ராஜரீக பொறுப்பை, ராயல் ஸ்டுவர்ட்ஷிப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த பிரேயர். வெளிப்படுத்தல் 1:6. இன்றைக்கு நம்முடைய நிலை என்னது? முதல்ல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஜெனிசஸ்ல ஆரம்பிச்சு ரெவலேஷன்ல முடிக்கிறோம். ஆசிமா, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய இரத்தத்தினால இன்றைக்கு நம்முடைய பிதாவுக்கு முன்னாடி, அவருடைய பிதாவாகிய நம்முடைய பிதாவுக்கு முன்னாடி யாரா நம்மளை நிலைத்திருக்காரா, நிப்பாட்டி வச்சிருக்காரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும். அதுக்கு செலுத்தப்பட்ட கிரயம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப நீங்க பார்த்து பரமண்டல ஜெபம் ஒரு மகனாகவும் அதே சமயம் இந்த பூமிக்குரிய ராஜாவுமாக நின்று பரலோக ராஜாவிடம், பரலோக மகாராஜாவிடம் செய்யும் ஒரு ராஜரீக மற்றும் உறவு முறை ஜெபம்.